Hi friends, welcome to Tutors Funny தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் வந்துங்க, இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று தயாரி பண்ணுறத பார்க்க போகிறோம். அதான் நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை செய்கிறோம். நமக்கு வந்து ஒரு கேக் ஷாப்புக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டிசைன் ஒன்று கேட்குறாங்க. இப்போ நார்மலாக எப்படி டிசைனர் செய்வாங்கன்னா, பாருங்க ப்ரீ பிக்னு ஒரு சைட் இருக்குது. இந்த சைட்டுக்கு நான் முதல் விசிட் பண்ணுவேன். இதில் போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் கிரியேட் அ கிரேட் டிசைன் பாஸ்டர் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதில் போயிட்டு தான் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு எந்த டிசைனிங் இருக்கும் இந்த டிசைன் கேட்டகரியை சூஸ் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ஒரு கேக் ஷாப்புக்கு தானே நமக்கு தேவை ஒரு டிசைன். இப்போ நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுப்போம். அப்புறம் ஃபேஸ்புக் போஸ்ட்னு எடுப்போம். ஃபேஸ்புக் போஸ்ட்னு சொல்லி எடுங்க. பட் எடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதாவது எல்லாமே வந்து இதில் வந்து எல்லாமே ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் தான். இப்போ ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் இருந்தால் நீங்கள் வாங்கணும். ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட டிசைன்ஸ் வரும். நீங்கள் எல்லாம் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் அவங்க யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரீ. இதெல்லாம் இந்த எப்படி போட்டிருக்கலாம் காசு, இதெல்லாம் நீங்கள் பை பண்ணணும் ப்ரீபிக்கில். இந்த ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எனக்கு வந்து என்ன வேணும்னா இந்த ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு க்ரோ யுவர் பிஸ்னஸுக்குன்றது நமக்கு ஒரு ஷாப் சம்மந்தமானதுன்றது கொஞ்சம் தேடி பார்ப்போம். இங்கே பாருங்க இந்த ட்ராவல் சம்மந்தமானது போஸ்ட், இந்த பிஸ்னஸ். இப்போ நம்ம வந்து இங்கே போஸ்ட் என்ன கொடுப்போம், ஷாப்புன்னு போடுவோம். ஓகே, இந்த ஷாப்புக்கு சம்மந்தமாக இந்த ஷாப்பிங் சம்மந்தமானதெல்லாம் வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை வந்து எனக்கு கொடுக்குற நேரம். இப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கேக் ஷாப் பண்ண எடுத்து பார்த்து, இப்போ கேக் ஷாப் பண்ண இருக்கா பாப்பா, கேக் இங்கே பாருங்க, இந்த வந்திருக்கு பாருங்க. இந்த இப்போ கேக் ஷாப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் ஒன்று செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பாருங்க டிசைன்ஸ் வந்துருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி தாங்க நம்ம நார்மலாக ஃபில்டர் பண்ணி ஒரு டிசைன்ஸ் எடுக்கிறது. இந்த டிசைன் எடுத்து இப்படியே போடுறது இல்லை, நம்ம வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எடிட் பண்ணி போடுறது. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே நான் என்னது எடுக்க போகிறேன்னா ஒரு டிசைன் ஒன்று எடுங்க, நல்ல டிசைன் ஒன்று பாருங்கள். இது வந்து ப்ரோவில் இருக்குது, இது நமக்கு எடுக்கலாது. இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வேணால் நமக்கு செய்யலாம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஒன்று செய்யலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டவுன்லோட் இந்த இருக்கு, இதெல்லாம் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிசைன் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த இருக்கு, இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இதில் இந்த இமேஜை மாற்றிட்டு உங்களுக்கு கேக் ஷாப்புக்கான இமேஜஸை வந்து இங்கே போட்டுட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும்னா இப்படி ஒன்று செய்கிறதா இருந்தால் எப்படி செய்கிறதுன்னா, இப்போ நார்மல் இது வந்து நம்மளை செய்யலாம். இந்த மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்த டிசைன் எனக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ஒன்று செய்கிற நேரம் ஃபர்ஸ்ட் ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் சைஸ் என்னன்னா பிக்சல் 1080, வித் வந்து ஹைட் வந்து 1080. இப்போ தான் பிக்சல் வித் அண்ட் ஹைட் இப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நான் வித் அண்ட் ஹைட் வந்து சரியாக ஸ்பெசிஃபை ஆகி வந்துடுச்சு பார்த்தீங்களா. வித் வந்து 1080, ஹைட் வந்து 1080. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த டிசைனுக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னா, இப்போ நம்ம நார்மலாக இப்போ பாருங்க இந்த மாதிரி டிசைன். இப்போ நம்மளுக்கு இது வந்து கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து இன்னொரு லேயரை போட்டு இந்த லேயர்லேயே எடுக்காங்க, இன்னொரு லேயரை போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேயரை போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற அந்த பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லேயராக மாற்றிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி பாயிண்ட் வரும். இதில் வந்து நீங்கள் மிடில் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுதான் முக்கியம் டிசைனில், அந்த மிடில் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். பிடிச்சிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இதுதான் முக்கியம். இப்போ நம்ம லேயர் 1ல் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த கிரேடியண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணுறேன்னா இந்த பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இந்த லேயரை சரியான லேயரை செலக்ட் பண்ணணும். இதில் பாருங்கள் லேயர் நியூ ஃபில் லேயர் கிரேடியண்ட் உள்ளதை எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நடுவில் மெயின் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி லுக்குக்கு நம்ம பார்க்கணுன்னா சிம்பிளாக செய்யலாம். இப்போ நமக்கு இதில் வேறு ஒரு மாதிரி முறையில் செய்யலாம். இப்போ நம்ம வந்து இப்படி செய்வோம். இந்த கலரை முதல் எடுப்போம். இந்த கலர், இப்போ இந்த கலர் வந்து என்ன கலர், நம்ம வந்து
இந்த கலர் வந்து நம்ம எடுத்தோம்னா இந்த கலர் டார்க் ரெட். நம்ம வந்து இதை வந்து நம்ம நார்மலாக இதுலேயே எடுப்போமே, கலர்லேயே எடுப்போமே, கிரேடியன்ட் எடுத்துகிட்டு இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம லேயரில் வந்து கலர் ஓவர்லேயில் எடுப்போம். பாருங்கன்னா வந்து நம்ம எடுப்போம் நார்மலாக இந்த மாதிரி கலர் தான் அது. இல்லை கலர் கோட்லேயே நம்ம எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த பெயிண்ட் பக்கெட் எடுத்து போட்டால் இந்த மாதிரி வருது. ஓகே, இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த கலர் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்குன்னா அது இப்போ நம்ம வந்து எனக்கு ஈஸியாக வந்து இதை எடுத்து இந்த கலர் எக்ஸாக்ட்லி இந்த கலரே வேணும்னா எனக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன் அடிச்சுட்டு உங்களோட இதில் இதை அப்படியே எடுத்து நியூ ப்ராஜெக்டில் எடுத்துகிட்டு எங்கே போட்டு இதை வந்து இந்த கலரை நம்ம எடுக்கலாம். இந்த கலரை கொடுத்துட்டு இந்த கலர் ஆக்சுவலி வந்துருச்சு. இந்த கலரை வந்து கலர் கோட் அப்படி காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஓவலையில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்சுவலாக இந்த கலர் வந்துடும். ஓகே, வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தேவை எப்படி இந்த லுக்குக்கு எடுக்கணும். அப்போ எனக்கு வந்து இன்னொன்று என்ன செய்யணும்னு இங்கே எனக்கு ஒரு கொஞ்சம் இதை வந்து லைட்டாக மாற்றணும், கொஞ்சம் லைட் கலருக்கு மாற்றணும். இது வந்து இந்த கலருக்கு இருக்குது, இந்த கலரில் தான் இருக்குது, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. நார்மலாக நமக்கு வந்து இந்த கலரில் தான் இருந்திருக்கு. இந்த இதில் இந்த கலரை கொஞ்சம் டார்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கலரை கூட கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் இன்னும் டார்க்காக வருது. ஓகே, இப்போ எனக்கு வந்து லைட் கலருக்கு வந்து இந்த கலரை யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கூட எடுத்துகிட்டு நல்லா பார்த்துக்கிறேங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் எடுக்கிற நேரம் இப்போ இங்கே வந்து இந்த துண்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். ஈஸி டெக்னிக் என்னன்னா இன்னொரு லேயரை போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் டூல் எடுத்து அந்த ப்ரஷ்ஷை பெருசாக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை பெருசாக்கலாம். இந்த ஃபெதர் இதில் எடுங்க, இந்த ப்ரஷ் எடுங்க. இதுதான் நமக்கு எடுக்கிற ப்ரஷ் வந்து இது இன்னும் கொஞ்சம் ப்ரஷ் டைல ப்ரெஸ் ஆகிறதுக்கும் கீபோர்டில் வந்து ப்ராக்கெட்ஸ். ஓகே, ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இதில் நீங்கள் எடுக்க பெருசாகலாம். இதை ஷார்ட்கட் கீ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரஷ் டூல் எடுக்கிறீங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் எடுத்து இன்னும் கொஞ்சம் வேணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். பெருசாகிட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எப்படி இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி லுக்கில் இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு கிளிக் ஒன்று பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளிக் ஒன்று இன்னும் கொஞ்சம் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பாருங்கள் சரியாக அவங்களுக்கு பொருந்திருக்கு. இன்னொன்று கிளிக் பண்ணுவோமா, இந்த மாதிரி வச்சு சரியா? இப்போ கண்ட்ரோல் H கிளிக் பண்ண இந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு கேக் இமேஜ் ஒன்று எடுத்து போட்டு இங்கே நான் கேக் ஷாப் பண்ண கேக் இமேஜ் ஒன்று எடுக்கிற நேரம் நான் வந்து நம்ம வந்து இதில் போய்ட்டு எடுப்போம்னா ஃப்ரீ இமேஜ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம அன்கிளாஸ் இதில் போய்ட்டு நம்ம ஃப்ரீ இமேஜஸ் எடுப்போம். இது காப்பிரைட்ஸ் இல்லாத இமேஜஸ் நம்ம எடுக்கலாம். இல்லை இப்போ கேக்னு ஒன்று டைப் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நிறைய கேக்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேக்ஸ் வந்து நமக்கு வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு கேக்ஸ் இப்போ இந்த மாதிரி கேக் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு கேக் ஒன்று எடுத்து வந்து இதில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இந்த கேக் எடுப்போமா, எடுத்தோம்னா இந்த கேக் வந்து ஏதாவது கேக் இந்த மாதிரி கேக் எடுப்போமா. ஓகே, இதை வந்து இது வந்து ஓகே இதில் வந்து நமக்கு தேவையான ஒரு கேக் இதுகளில் வந்து ஃபுல் ஃபோட்டோவை எடுங்க. ஓகே, ஃபுல் ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு கேக் வந்து ஃபுல் ஃபோட்டோவை எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா. இப்போ இந்த எடுப்போம், இதை எடுப்போம். இதை நான் எடுக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துங்க. இதை காப்பி பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப் யூஸ் எடுத்து இதை ஓப்பன் பண்ணி இன்னொரு டேப் எடுத்து ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணேன். கண்ட்ரோல் V அடித்து பேஸ்ட் பண்ணேன். இப்படி வந்துடும். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சுட்டு ஜூம் இன் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இருக்கு இந்த மூவ் டூலை வச்சு இந்த பென் டூலை வச்சு இதை போய் கட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இதை முடிக்கிறீங்க. எங்கே கொண்டாந்து தொடங்குறீங்கன்னா அவங்க கொண்டாந்து முடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறீங்க, மேக் செலெக்ஷன். இதை நான் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ண அழகாக இருக்கும். 1.5 கொடுங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் இந்த ஃபெதர் ரேடியஸ் சரியாக இருக்கும், அழகாக இருக்கும். கொடுத்து இதை அப்படியே எடுத்து போனாலே நான் ட்ராக் பண்ணேன். ஓகே, ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம டீல் பண்ணிப்போம். பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் வந்து கொஞ்சம் கணக்காக குறைச்சிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி. இப்போ இதில் கொஞ்சம் அன்வான்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் ஓகே கொடுத்துட்டு டீல்ஸ் கொடுத்தோம்னா டிலீட் ஆகிடும். கண்ட்ரோல் டி அடிச்சு இதை வந்து அண்டோ பண்ணிக்கலாம். இதையும் வந்து என்ன பண்ணிடுறோம்னா இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பென் டூலில் தான் கட் பண்ணுங்கள். ஈஸி பென் டூலில் கட் பண்ணால் தான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்ம கட் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்படி இப்படி எடுத்தாச்சு. கிளிக் பண்ணிங்கன்னா கூட தான் முடிச்சுட்டு மேக் செலெக்ஷன் ஓகே கொடுத்துட்டு டிலீட் பண்ணி டிலீட் ஆகிடும். கண்ட்ரோல் டி அடிச்சிங்கன்னா அன்செலக்ட் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி நமக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த டிசைனை கொண்டாந்து கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இதை ஆல்டையும் ஷிஃப்டையும் ஆல்டையும் பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சி இதை கொஞ்சம் கூட்டணும்னா நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வச்சுட்டு கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சுட்டு இப்படி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். டிசைன்ஸுக்கு எடுத்துக்கிறோன்னா இப்போ கொஞ்சம் நமக்கு இதே வந்து இன்னொரு காப்பி ஒன் பண்ணணும். இதை வந்து இந்த லேயர் எடுத்து அப்படியே கீழே எங்கே போட்டோம்னா இன்னொரு லேயர் ஒன்று வரும். இப்போ இந்த லேயர் எடுத்து நான் கொஞ்சம் நம்ம ஒரு ஓவலேன்னு சொல்லி நான் போட்டோம்னா ஒரு ஜாதி ஓவலே எஃபெக்ட் ஒன்று வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு தான் நம்ம செய்கிறது. ஓவலே எஃபெக்ட் கொஞ்சம் அப்படி குறையும். ஓவலே பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும் பாருங்கள். இப்போ இதை முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் அழகாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஓவலே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் அழகாக இருக்கும் பாருங்கள். ஓகே, இவர் தான் நமக்கு சாதாரணமாக போஸ்ட் நம்ம செய்கிறது. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணி தான் செய்கிறது. இப்போ வந்து இது ரெண்டையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட இ அடிச்சு ரெண்டையும் மர்ச் பண்ணுறோம். ஓகே, மர்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ட்ராப் ஷேடோ ஒன்று பண்ணணும்னா இதை வந்து நான் இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஜி அடிச்சுட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து கீழே பின்னுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணணும். இதை பட்டு ஒரு கலர்னு மாத்திரம் எல்லாமே என்ன கலருக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கலருக்கு கொஞ்சம் பார்த்துவோமே. டாப் ஷேடோ வந்து மாற்றிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு வந்து ஓகே, இந்த கலருக்கு வந்துருக்கு. இப்போ வந்து இதை டாப் ஷேடோ வந்து அந்த கலருக்கு வந்துருக்கு. இந்த டாப் ஷேடோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு பின்னுக்குள்ள இந்த லேயரை இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஆல் டைம் ஷிஃப்டையும் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் மேலே தூக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு லுக் ஒன்று வருது. ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீலில் வருது. இப்போ இதை இப்படியே வச்சுக்கிறது இல்லை, இதையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒப்பாசிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக அந்த மாதிரி குறைச்சிக்கணும். இப்போ லைட்டாக அந்த மாதிரி குறைக்கணும். இப்போ நம்ம அழகான மாதிரி காட்ட முடியும். ஓகே, இப்போ அதில் வந்து நம்ம காட்டி போட்டு இந்த ஒப்பாசிட்டி இந்த மாதிரி குறைச்சி நம்ம காட்டிக்க முடியும். ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் நமக்கு தெரியணும்னா நம்ம கொஞ்சம் நமக்கு கூட்டி காட்டலாம், குறைச்சி காட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏதாவது நல்ல ஒரு ஃபாண்ட் ஒன்று எடுத்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து இங்கே நான் எழுதுகிற நேரம் ஒரு முதல்ல சும்மா நார்மலாக ஒரு ஃபார்ம் பண்ண கொடுக்கணே ஒப்பீனியன்ஸை கொடுத்து நீங்கள் நான் வந்து ஸ்வீட் பர்த்டே ஓகே. இப்போ ஸ்வீட்டை வந்து ஒரு அழகாக நான் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றோம். ஃபஸ்ட்டு இதை அப்படி சில பிடிச்சிட்டு கண்ட்ரோல் டீயை பிடிச்சிட்டு ஆல் டைம் ஷிஃப்ட் டைம் பிடிச்சிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக பெருசாக போகும். கொஞ்சம் பெருசாக இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிசைனான ஃபாண்ட்டாக கொடுக்குறேன்னா இந்த இருக்கு
இந்த கேரக்டர் வந்து இங்கே இல்லைன்னா விண்டோஸில் போயிட்டு இங்கே பாருங்க கேரக்டர் இதில் எடுத்து இந்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி எடுங்க. இந்த மாதிரி பாருங்க ஃபாண்ட்ஸ், அழகான ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டைலிஷ் ஃபாண்ட், நான் இந்த ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டெல்லாம் எடுக்கலாம். இது குயிக், இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை கொஞ்சம் அடுத்தது எடுத்து பாருங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, நான் நம்புறேன். முதல்ல எடுத்தது நல்ல ஃபாண்ட்டு. குயிக் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி அடிச்சு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்குறேன். தூக்கிட்டு இதை நான் என்ன பண்ண போறேன்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் போயிட்டு இங்கே நான் வந்து அடிக்கிறேன். இந்த கலருக்கு அடிக்கிறேன் பாருங்க. பாருங்க கலர் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்க. இந்த கலருக்கே மேலே சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கலருக்கே சூஸ் பண்ணணும். இந்த அழகாக வரும். இந்த லுக்கு பாருங்க. ஸ்வீட், இந்த ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி அடிச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஷேட் ஒன்று கொடுக்கலாமே. அழகாக பண்ணும், அழகான எஃபெக்ட் கொடுக்கும் ட்ராப் ஷேட் அப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே நான் வந்து பர்த்டேன்னு சொல்லி கொடுக்கணும். பர்த்டேன்னு கொடுக்குற நேரமும் பாருங்க கொஞ்சம் அப்படி சாரி இந்த மாதிரி எடுத்த அழகா இருக்கும். சரி, இப்போ வந்து பர்த்டேன்னு சொல்லி கொடுக்குற நேரமும் என்ன பண்ண போறோம்னா பர்த்டேக்கு ஒரு ஃபாண்ட் மாற்றும். டீச் பர்த்டேன்னு கொடுத்துட்டு இந்த பர்த்டே வந்து கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு இந்த பர்த்டேன்றது பெருசாக்கும். அப்படியே இவ்வளோ பெருசாக்குவோம். பெருசாக்கிட்டு இதை வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே எடுங்க. கீழே எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கும். பர்த்டே இல்லாட்டி பர்த்டே எழுதுறதுக்கு இடம் பத்தாம் போய் இதை இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்தால் பரவாயில்ல. இதையும் செலக்ட் பண்ணிட்டு ரெண்டையும் இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்தால் பரவாயில்ல. ஓகே, ஸ்வீட் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குங்களா. ஸ்வீட் எப்படி வந்துருச்சு. பர்த்டே வந்து நம்ம மாற்றோம் வேற டெக்ஸ்ட்டுக்கு கலர் இதில் போயிட்டு இதுக்கு மாதிரி பார்ப்போம். இதுக்கு சரி வராது, இதுக்கு சரி வராது. கொஞ்சம் அழகான ஃபாண்ட்டை தான் போடணும். கொஞ்சம் இதுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி கொஞ்சம் அழகான ஃபாண்ட் வந்து கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளாம் வந்து பாருங்க இந்த நம்மளை காட்டின மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த டிசைனுக்கு நம்ம இதில் பாருங்க இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க, மஞ்சள் கலர் மாதிரி. இப்போ இந்த மஞ்சள் கலரில் சூஸ் பண்ணால் ஸ்வீட், ஏன்னா மஞ்சள் கலருக்கு இதுக்கு பொருந்தும். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மஞ்சளில் வந்து கொஞ்சம் இப்போ வேரியஸ் உடனே போடக்கூடாது. இந்த மாதிரி இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு லுக்கு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டார்க் போடுறத விட்டு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போ பர்த்டே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அழகான ஃபாண்ட்டுக்கு மாத்திரம்னா இது ஸ்வீட்ன்றதை சின்னதாக போட்டு பர்த்டே எப்படி போட்டுருக்கோம். இப்போ பர்த்டே வந்து செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பர்த்டே செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னா பர்த்டேயை ஒரு தேவையான ஃபாண்ட்டுக்கு மாற்றும். இந்த இப்படி போட்டாலும் நல்லா இருக்கும். பர்த்டே பாருங்க அழகா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று வருவோம். இப்போ இன்னமும் நமக்கு முடியலைங்க. இன்னொரு பேக்ரவுண்ட் ஒன்று போட இருக்கு, இதோட முடியலை. இப்போ நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று சூஸ் பண்ணுற நேரம் நம்மளுக்கு இன்னொன்று போடணும்னா கூகுளில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் இந்த அழகான பேக்ரவுண்ட் லுக் பண்ண மாதிரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் லுக் ஒன்று போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் லுக் பண்ணணும். ஏன்னா சும்மா எம்டியாக இருக்குது. இப்போ நம்மளும் இந்த டிசைனை வந்து கிளிக் பண்ணுறேன். வேணால் இந்த இதை கொஞ்சம் போட்டு வைக்கலாம். டிஃப்ரெண்டாக போல் இந்த இதில் வேணால் போட்டு வைக்கலாம். இந்த கூட உங்களுக்கு எடுக்கலாம். கொஞ்சம் அழகாக இருக்கணும். டிசைனிங் வந்து கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் நம்மளுக்கு இப்போ கஸ்டமர் வந்து நம்ம டிசைனை பார்த்தோன்னே கொஞ்சம் இதில் பாருங்கள் கொஞ்சம் பிளெயினாக இருக்குது டிசைன். நான் கொஞ்சம் இதுக்கு பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்டை நம்ம பார்த்து தான் போடணும். சும்மா எடுத்தோன்னே போடாது. இப்போ வந்து ஒரு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. நான் லைவாக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் எப்படி ஒரு டிசைன். இப்போ இதை எடுத்து போட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் எனக்கு சரிசான மாதிரி இருக்குது. ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். பண்ணிட்டு டெலீட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இப்படி இருக்குது. இது அப்படியே லேயர்லேருந்து கீழே போடணும். அப்படியே கீழே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துடுச்சு. இதே இன்னும் கொஞ்சம் மேலே எடுப்போம். இதுக்கு மேலே எடுத்துட்டு இது அப்படிங்கிற பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை கண்ட்ரோல் டீயை பிடிச்சிட்டு கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் ப்ளஸ் டி பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போ இதை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இப்படி இருக்காது.
இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓவனில் குறைச்சிக்கோங்க. டார்க்குன்னு கொடுத்துங்க. டார்க்கனில் வரல கலர் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து நம்ம கலர் பர்ன், லீனியர், லீனியர் பார்த்து கலர் டார்க்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அப்புறம் ரெட் கலர், அப்புறம் கலர் ஓவலேக்கு இப்படி இருக்கும். ஓவலே கொடுத்து இந்த மாதிரி இந்த லுக்கு கொடுக்கும். கலர் சாஃப்ட் லைட், இப்போ சாஃப்ட் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். சாஃப்ட் லைட்டுக்கு ஒரு ஜாய் லுக்கில் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம கொடுத்து பார்க்கணும். ஹார்ட் லைட், ஓகே. இப்போ இதே வந்து இந்த மாதிரி கலர், ஒவ்வொரு கலர் பின் லைட், ஓகே. டிஃபரன்ஸ் இப்போ இந்த மாதிரி ஓவனில் இருக்குது. நான் வந்து இப்போ கலர் டச் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும். இப்போ டார்க்கன் கொடுத்தோம்னா இந்த மாதிரி, டார்க்கனுக்கு ஒன்றும் வரதில்லை. லீனியர் பேர்ன், இப்போ லீனியர் பேர்ன்லேயே வைப்போம் எப்படி. இப்போ லீனியர் பேர்னில் என்னைய பொறுத்தவரை லீனியர் பேர்னில் வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் லேஸாக அப்படி குறைக்கிறேன்னா குறைச்சி கொடுக்கணும். ஃபுல்லாக குறைச்சின்னு எல்லாம் போயிடும். லைட்டாக கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குறைங்க. ஃபுல்லாக அப்படியே வச்சாங்க. இங்கே பார்த்தீங்க எப்படி. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு போஸ்ட் ஒன்று நம்ம ஈஸியாக நமக்கு ரெடி பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று ஈஸியாக. இப்போ இன்னமும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும்னா ஒரு லேயர் போட்டு செய்யுங்க. இங்கே நான் வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு லேயர் ஒன்று கொடுக்குறேங்கன்னா லேயர் எடுத்துகிட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ்ஷை வந்து கலரை வந்து இன்னொரு பிளாக் மாதிரி எடுக்கிறேன். பிளாக் இதில் பிளாக்கை சூஸ் பண்ணிட்டு பிளாக் சைஸை வந்து உங்களோட // இதில் வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் கலரில் வந்து கொடுக்குறேன். அந்த பிளாக்கில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா ஓகே பிளாக் கலரில் வந்து வந்து பிளாக் கலரை கொடுத்துட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டியே குறைக்கலாங்க. லைட்டாக கண்ட்ரோல் கொஞ்சம் இதை எடுத்து இந்த போர்டு மட்டும் கொடுத்து கீழே இதை அப்படியே கொடுத்துட்டு கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியை வந்து குறைங்க. சரி இப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ண அப்படியே வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டார்க்கன், மல்டிப்ளையா, கலர் இதா ஒவ்வொன்றுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதையும் கொஞ்சம் நமக்கு போட்டு கலர்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன லுக் வந்துச்சு. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று நம்மளால் செஞ்சு முடியுங்க. இப்போ நான் இதை எடுத்தேன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இது வேணாது, நமக்கு தேவையில்லை. இந்த பார்டர் இதை நான் எடுக்கிறேன். பார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு பார்டர் எஃபெக்ட் ஒன்று போட்டு கொஞ்சம் டைம் ஆகும் செய்யறதுக்கு. இப்போ இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.